நம்ம சேனலை பார்க்குறவருக்கு நண்பர்களே, நம்ம சிவாஜியோட திரைப்படங்களை எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ, அப்படி ரசிக்கும்போது ஒரு சில விஷயங்கள நம்ம கண்டுக்காமலே போயிடுறோம். ஏன்னா, ரசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் படத்தில குடுக்கப்பட்டிருக்கும்போது, அத நம்ம பார்க்குறது கிடையாது. அப்படி நான் சிவாஜியுடைய எங்க மாமா திரைப்படத்த பார்த்து, ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எத்தன பேர் கவனிச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் கவனிச்ச ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஸோ இத நீங்க எத்தன பேர் படத்தில கவனிச்சீங்க அப்படிங்கிறத கடைசி சொல்லுங்க. இப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ எங்க மாமா திரைப்படத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, அத பத்தி உங்களுக்கே தெரியும். அதாவது அந்த படத்தில கதையமைப்பு சிவாஜி சார் அனாதையா இருக்கக்கூடிய குழந்தைகள தத்தெடுத்து வளர்ப்பாரு. சிவாஜியோட கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, அத்தனை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரமா இருக்கும். அப்படி இருக்கும்போது, அந்த குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா? சிவாஜி சார் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சிவாஜி சார் படத்தில ஒரு சில பெயர்கள வச்சிருப்பாரு. ஸோ அந்த பேர் தான் மிகப்பெரிய ஹைலைட். இப்போ நான் பேச வந்த விஷயமும் அதுதான். அதாவது ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, கதாநாயகி அப்போ அறிமுகமாயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கதாநாயகிக்கு சிவாஜி சார் தன்னுடைய குழந்தைகளை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய பெயர்களையும் சேர்த்து சிவாஜி சார் சொல்லுவார். அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லும்போது அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் சிவாஜி சார் வச்சிருக்கக்கூடிய பெயரை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ நான் அந்த வீடியோவோட நான் உங்கள்கிட்ட இப்போ விளக்கி சொல்கிறேன், கேளுங்க. ஸோ சிவாஜி சார் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைகிட்ட, ஏம்மா இங்கே வா, உன் பெயர் என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அந்த குழந்தைய கஸ்தூரி அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கு சிவாஜி சார் பெருமிதத்தோடு சொல்லுவார் பாருங்க, அன்னை கஸ்தூரிபாய் நினைவாகத்தான் நான் இந்த ஒரு பெயரை இந்த குழந்தைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உன் பேர் என்னன்னு சொல்லு. கஸ்தூரி. அன்னை கஸ்தூரிபாய் நினைவாக வச்ச பேர். அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை வரும். ஸோ அது அதோடைய பெயர் சொல்லும். அப்போது சரோஜினி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தன்னுடைய பெயரை சொல்லும். அதுக்கு சிவாஜி சார் சொல்லுவார் பாருங்க, கவிக்குயில் சரோஜினி நாயுடு நினைவாகத்தான் நான் இந்த ஒரு பெயரை இந்த குழந்தைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கவிக்குயில் சரோஜினி நாயுடு. அதுக்கடுத்து ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தை தன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜான்சி அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கு சிவாஜி சார் ஜான்சி ராணி லட்சுமிபாய் நினைவாகத்தான் நான் இந்த ஒரு பெயரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தை பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கமலா அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கு சிவாஜி சார் கமலா ஜவஹர்லால் அவர்களுடைய நினைவாகத்தான் நான் இந்த ஒரு பெயரை இந்த குழந்தைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து ஒரு குட்டி குழந்தை ஓடி வரும். உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த ஒரு குழந்தை முத்துலட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ முத்துலட்சுமி அப்படின்னு சொன்ன உடனேயே சிவாஜி சார் சொல்லுவார் பாருங்க, தமிழ்நாட்டில் அனாதாசிரமம் நடத்தி ஏழை பெண்களுடைய நல்வாழ்வுக்கு வழிகாட்டிய முத்துலட்சுமி அம்மையாருடைய நினைவாகத்தான் இந்த ஒரு பெயரை இந்த குழந்தைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. தமிழ்நாட்டில் அனாதை ஆசிரமம் நடத்தி ஏழை பெண்களுக்கு வழிகாட்டிய முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு குட்டி குழந்தை வரும். அந்த குழந்தை உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னி அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கு சிவாஜி சார் மேல்நாட்டில் பிறந்தாலுமே நம்மளுடைய நாட்டுக்கு தொண்டுகள் பல செஞ்ச அன்னி பெசன்ட் அம்மையார் அவங்களுடைய நினைவாக தான் இந்த ஒரு பெயரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேல்நாட்டிலே பிறந்தாலும் நம் நாட்டுக்கு தொண்டுகள் பல செய்த அன்னி பெசன்ட் அம்மையார். இப்படி அடுத்தடுத்து பெண் குழந்தைகளை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அதுக்கடுத்து பையங்களை சிவாஜி சார் கூப்பிடுவாரு. அப்போ ஒரு பையனை பார்த்து, டேய் இங்க வா, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் கேட்பாரு. அதுக்கு அந்த பையன் காந்தி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சிவாஜி சார் அகிம்சைக்கு வழிகாட்டிய அண்ணல் மகாத்மா காந்தி அவங்களோட நினைவாக தான் இந்த ஒரு பெயர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அகிம்சைக்கு வழிகாட்டிய உலக உத்தமர் அண்ணல் மகாத்மா காந்தி. அதுக்கடுத்து ஒரு பையன் ஆசாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சிவாஜி சார் கல்விக்கு ஒரு அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கடுத்து ஒரு பையன் ஜவஹர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சிவாஜி சார் மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து சிவாஜி சார் இன்னொரு பையனை அழைப்பார். அந்த பையன் கொஞ்சம் திக்குவாயாக பேசக்கூடிய ஒரு பையனாக இருப்பான். அவன் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனா தானா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட சிவாஜி சார் சொல்லுவார் பாருங்க, சீனா தானான்னு நாங்கள் ஷார்ட்டாக சொல்லுவோம், ஆனால் இவனுடைய பேர் என்ன அப்படின்னா சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது விடுதலைக்கு விதித்த செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார் அப்படின்னு சொல்லுவார். முழு பெயர் சிதம்பரம், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம். அதுக்கடுத்து ஒரு சின்ன பையன் வருவான். ஸோ அந்த பையனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காமராஜ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சிவாஜி சார் தன்னலம் கருதாத மக்கள் தலைவன் கர்ம வீரர் காமராஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தன்னலம் கருதாத மக்கள் தலைவர் கர்ம வீரர் காமராஜ்.
அதுக்கடுத்து கருப்பு சிவப்பு சட்டையும் ட்ரௌசரும் போட்டுக்கிட்டு ஒரு பையன் வருவான். அந்த பையன்ட்ட உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது துரை, அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு சிவாஜி சார் ஒரு திருக்குறளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவார் பாருங்க. பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குரல் வழியை வாழ்ந்து காட்டிய பேரறிஞர் அண்ணா. இப்போ இவ்வளவு விஷயங்களை பார்த்த உடனே உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிவாஜி சார் சொன்ன ஒவ்வொரு பேரையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு சில பேர் வீர பெண்மணியா கருதப்படக்கூடிய ஒரு சிலர், இன்னும் ஒரு சில பேர் விடுதலைக்காக போராடியவங்க. இப்படி எல்லா குழந்தைகளையுமே அறிமுகப்படுத்தி வச்சுட்டு சிவாஜி சார் ஜெயலலிதாட்ட கேட்பாரு, எப்படி நான் வச்ச பேர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெயலலிதா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்படி விடுதலைக்கு போராடியவங்களையும் வீர பெண்மணியாக இருந்தவங்களையும் பிற நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து தொண்டு செஞ்சவங்களையும் நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சிவாஜி சார் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட பெயரை வந்து வச்சுருப்பாரு. என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய நாட்டுடைய வரலாறையும் தன் நாட்டுடைய கலாச்சாரத்தையுமே எடுத்து பேசணும். ஸோ அப்படி பேசும்போது பல மக்களை வந்து அது வந்து போய் சேரும். அதனால் அவங்களுக்கே பிரச்சனை வந்தாலுமே அதை பொருட்படுத்தாமல் அதை பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து எனக்கு தெரியல. பட் அன்னைக்கே சிவாஜி சார் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா வந்து இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே எங்கம்மா திரைப்படத்தை இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பார்க்குது அப்படின்னா ஸோ அந்த குழந்தைய வந்து யோசிச்சு பார்க்கும், இப்படி இவ்வளோ பேர்கள் சொல்கிறாங்கல்ல, ஸோ இந்த பேர்கள் இருக்கக்கூடியவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி குழந்தையை வந்து யோசிச்சு பார்க்கும். இதனால் பல மக்களுக்கு வந்து இன்னும் போய் சேரும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் படம் பார்க்கும்போதே நோட் பண்ண விஷயம் இது. ஸோ இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட சிவாஜி சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.